வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம், காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமாப்பணம் சரணம், காசிய தேவகுரி தவ திரு கிணராமனவரி திருப்பாரமாப்பணம் சரணம், பரம சிறுபம்பரேஸ்வரி நரரி பாபா ஜெயத்திருவியாப்பணம் சரணம். ஓம் ஸ்ரீம் கால பைரவாய கடாச்சம், ஓம் மைம் சரணோபேராஸ்வரி ஓங்கிலிம் யோகோபேஷோபட்சம் சங்குரு பைரவாய மங்கலம். ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதாபிரா பரம சிறும வைரமும் அர்ப்பணம் சரணம். ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகர்ணம் சைவசர விஷ்ணு மாயா ஜகத்குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவகேஸ்வர குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம. ஜெயந்தி மந்திரா மங்களாகாரி பத்ரகாளி கபாலி துர்கா சுமா சிவராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்துதே மகாதேவீச வித்மஹே விஷ்ணுமத்தி தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதியாது. இன்றைக்கி தேதி வந்து 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை காலை மணி ஒரு 9 மணி அளவு போட ஒரு காசி புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவர் உடைய ஆன்மீக தகவல். இன்றைக்கி நேற்று நான் வந்து 27ஆம் தேதியோட நான் வந்து இந்த 30 பிண்டம், அதாவது ஒரு பிண்டம் வந்து எப்படி பிடிப்பது, அந்த பிண்டத்தோட ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துட்டே வந்தேன். இப்போ நேற்றோட வந்து 30 பிண்டம் முடித்திட்டோம். ஆனால் பிண்டம் வந்து லட்டு பர்ஸுக்கு பிடிக்கணும். அதில் வந்து உப்பு கலக்கக்கூடாது. நான் சொல்ல மறந்துட்டேன், உப்பு கலக்கக்கூடாது மொதல் விதி. ரெண்டாவது வந்து ஏலக்காய் கலக்கக்கூடாது, மிளகு கலக்கக்கூடாது. அதே மாதிரி கடலை எண்ணெய், அதாவது ஒரு எண்ணெய்க்கு ஒரு மகத்துவம் இருக்குது. ஆனால் இந்த கச்சா எண்ணெய் சொல்லுவாங்க மலாயில், தமிழில் வந்து கடலை எண்ணெய். இது வந்து கடலை எண்ணெய் வந்து நம்ம எந்த ஒரு பூஜைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு வந்து வறுமையை உண்டாக்கும் சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இந்த கச்சா எண்ணெய் எதுக்கு பயன்படுத்துகிற சொன்னால், இந்த துஷ்ட ஆத்மாக்கள் வீட்டில் இருக்கும், சில பேய்கள் பிசாசுகள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி துஷ்டர்கள் சக்தியை விரட்டக்கூடிய மரண பந்தனம் ஒரு மந்திரம் இருக்குது. அதை சொல்லி கச்சா எண்ணெயில் தான் வந்து யாகம் செய்யணும். அது ஒரு முக்கியமான ஒரு பிரயோகம் தான். கச்சா எண்ணெய் வந்து அதான் உலகத்தில் பிறந்த எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு பிரயோகம். அதே மாதிரி இந்த பிண்டத்தில் வந்து திருப்பி சொல்கிறேன், கச்சா எண்ணெய், உப்பு, ஏலக்காய், மிளகு, இது இந்த நாலுமே கலக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சிராத்தத்தில் வந்து கடற்கரை ஓரத்தில் வந்து செய்யக்கூடாது. ஏன் கடற்கரை ஓரத்தில் செய்யணும்? கடற்கரை வந்து உப்பு காற்று, கடற்கரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு காற்று அதிகமாக இருக்கும். ஆனால் கடற்கரை ஓரத்தில் வந்து நம்ம இந்த தர்ப்பணங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ சில குருமார்கள் செய்கிறாங்க, அது அவங்களோட நம்பிக்கை. நம்ம எப்பயுமே வந்து இந்து சனாதன தர்மம், அதாவது முன்னாடியே பார்த்தா நம்மளோட உண்மையான பேர் அகோரிகள் எனக்கு சொன்ன பேர் வந்து ஆதி பைரவ சைவர்கள். நம்மளோட உண்மையான பேர் வந்து ஆதி பைரவ சைவர்கள். நம்ம வந்து காசியில் வந்து இதை நான் வந்து ஹிந்து சொல்லும் போது அவங்க என்கிட்ட சொன்னது, ஹிந்து வந்து பொதுவான ஒரு மதம், ஆதி மதம் ஹிந்து. ஆனால் நம்மளாம் வந்து ஆதி பைரவர் சைவர்கள் சொல்லணும்னு சொன்னாங்க. சரி, அது நம்பிக்கொள்ளுங்க சொல்லிட்டோம். சரி, இப்போ வந்து இந்த 30 பிண்டோட தமிழ் மந்திரம் படிச்சுட்டேன். அப்புறம் இந்த பித்ரு தேவதா, மாத்ரு பித்ரு தேவதா இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து இந்த ஆத்மாக்கள்லாம் வந்து முத்தி கொடுப்பது ஒரு விசேஷம். அவங்கள வந்து எப்பவுமே வந்து நம்ம பிரார்த்தனை வைக்கணும். எப்படி பிரார்த்தனை வைக்கணும்னா, 30 பிண்டம் நம்ம இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி நம்ம அடுக்கிற பிறகு, இந்த 30 பிண்டம் முடிஞ்ச பிறகு 108 அஷ்டோத்திர நாமாவளி இருக்குது. இது வந்து தமிழில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது தமிழில் நான் படிக்கிறேன், கேளுங்க. இதை வந்து நீங்கள் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் காதால் கேட்டவங்க வந்து உடனே அதை வந்து கிரகித்து கொள்வாங்க. சில பேர் புக்கை வச்சு படித்தா தான் கிரகித்து கொள்வாங்க. அப்போ நம்ம வந்து புக்கு யாருக்கு இந்த ஆர்டிக்கல் வேணும்னு சொல்லும் போது நம்ம உமா அம்மாவை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்கல, குரு பேட்மின் உமா அம்மா கோத்தடமா சரவில் இருக்காங்க, மலேசியாவில் தான். அவங்க நம்பர் கோஷம் 14430967 அவங்களுக்கு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டிக்கல் நீங்கள் அனுப்பிங்கன்னா அவங்க அனுப்பி வைப்பாங்க. குரு தட்சணை அவங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, இப்போ வந்து நான் மந்திரங்கள் சொல்கிறேன். இது வந்து அஷ்டோத்திர நாமாவளி. இது வந்து மாத்ரு பித்ரு அஷ்டோத்திர நாமாவளி. இது வந்து கையில் திருப்பப்பட வைத்து நம்ம சொல்லலாம். நம்ம பிண்டங்கள் 30 பிண்டம் அடுக்கின பிறகு இந்த மந்திரம் சொல்லலாம். சரி, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஓம் 108 நாமாவளி முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். 10வது காலத்தில் வந்து அடுத்த ஆடியில் நான் சொல்கிறேன். ஓகே, வந்து ஓம் சூரிய நாராயண மாத்ரு பித்ரு தேவி தேவாய் நமோ நமஹ. ரெண்டாவது ஓம் ஸ்ரீ வாசு மாத்ரு பித்ரு தேவி தேவாய் நமோ நமஹ. மூன்றாவது ஓம் ஸ்ரீ ருத்ர மாத்ரு பித்ரு தேவி தேவாய நமோ நமஹ. நான்காவது ஓம் ஸ்ரீ ஆதித்ய மாத்ரு பித்ரு தேவி தேவாய நமோ நமஹ. ஐந்தாவது ஓம் ஜெய ஸ்ரீராஸ் மாத்ரு பித்ரு தேவி தேவாய நமோ நமஹ. ஆறாவது ஓம் ஸ்ரீ தரணி பந்து மாத்ரு பித்ரு தேவி தேவாய நமோ நமஹ. ஏழாவது ஓம் ஸ்ரீ சராயு மாத்ரு பித்ரு தேவி தேவாய நமோ நமஹ. எட்டாவது ஓம் ஸ்ரீ கும்பசேவித மாத்ரு பித்ரு தேவி தேவாய நமோ நமஹ. ஒன்பதாவது ஓம் ஸ்ரீ
சரணமே பாத மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 10வது ஓம் ஸ்ரீ ருத்ர தரணி பந்து மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 11வது ஓம் ஸ்ரீ பலம் பிரதம் மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 12வது ஓம் ஸ்ரீ தன்வந்திரி லோக கடாட்ச ஸ்ரீ வாரி மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 13வது ஓம் ஸ்ரீ சுதவாணி மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 4வது ஓம் ஸ்ரீ கஜபூஜா மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 15வது ஓம் ஸ்ரீ பரம்புலம் மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 16வது ஓம் ஸ்ரீ ரிதம்பரம் மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 17வது ஓம் ஸ்ரீ கடாட்சவாணி மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 18வது ஓம் ஸ்ரீ சதவேதா மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 19வது ஓம் ஸ்ரீ மேதவிதான மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 20வது ஓம் ஸ்ரீ ஸ்கந்தஹோஷ்ட மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 21வது ஓம் ஸ்ரீ ஸ்கந்தலோக மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 22வது ஓம் ஸ்ரீ பார்த்திப பிருத்திவி மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 23வது ஓம் ஸ்ரீ பரிதி பவித்ர மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 24வது ஓம் ஸ்ரீ கோதனய மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 25வது ஓம் ஸ்ரீ சரணவ மாதவ மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 26வது ஓம் ஸ்ரீ கோமதி லோக கோதனய மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 27வது ஓம் ஸ்ரீ மங்களதேவா மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 28வது ஓம் ஸ்ரீ பரிபஸ்ய மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 29வது ஓம் ஸ்ரீ ஹரிகடாட்ச வாணி மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 30வது ஓம் ஸ்ரீ பகுல சேவித மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 31வது ஓம் ஸ்ரீ பூவர்த்தன காயத்ரி மண்டல மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 32வது ஓம் ஸ்ரீ தேவராஜா மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 33வது ஓம் ஸ்ரீ ஓஷித தண்டுல மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 34வது ஓம் ஸ்ரீ ஓஷித லோக மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 35வது ஓம் ஸ்ரீ பிரசன்ன பாத மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 36வது ஓம் ஸ்ரீ பந்து தரணி மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 37வது ஓம் ஸ்ரீ 37வது ஓம் ஸ்ரீ காரண்ய மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 38வது ஓம் ஸ்ரீ சரணவ மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 39வது ஓம் ஸ்ரீ வாமன கண மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 40வது ஓம் ஸ்ரீ சண்டல்ய மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 41 ஓம் ஸ்ரீ சந்தன லோக கும்ப மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 42 ஓம் ஸ்ரீ தசபூர்வ மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 43 ஓம் ஸ்ரீ வாயு மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 44 ஓம் ஸ்ரீ சூரிய லோக மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 45 ஓம் ஸ்ரீ சாந்தருத்ர குண மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 46வது ஓம் ஸ்ரீ ஜலதேவா மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 47வது ஓம் ஸ்ரீ சப்தப்தீபா மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 48வது ஓம் ஸ்ரீ அஷ்டசுத மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 49வது ஓம் ஸ்ரீ சூரிய வம்ச மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 50வது ஓம் ஸ்ரீ சீர அமிர்த மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. 51வது ஓம் ஸ்ரீ வாதுல்ய தரணி மாத்ருபித்ரு தேவதேவாய நமோ நமः. அதாவது இது 51 அஷ்டோத்திரத்தை நான் படிச்சிருக்கேன். இதை நீங்கள் 30 பிண்டம் முடித்த பிறகு ஒரு அஷ்டத்துக்கு நீங்கள் நீர் அந்த பிண்டத்து மேலே நீர் தெளிக்கலாம், திருப்பப்பிள்ளை தொட்டாக தெளிக்கலாம், பூ வைக்கலாம், துளசி, வில்வம், அருகம்புல், இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன மூலிகை நீங்கள் ஏன்னா எப்பயுமே நம்ம எந்த ஒரு மூலிகையும் எந்த ஒப்பும் பிச்சு போடக்கூடாது. அது அஷ்டோத்திர பலன் இல்லை.